வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது அக்டோபர் 17, புரட்டாசி 31. வங்கக்கடல், அரபிக்கடல், அதாவது தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல், தென்கிழக்கு அரபிக்கடல் என குறைவழுத்த நிலைகள் மேலடுக்கிலும் கீழடுக்கிலும் அடுத்த நிலையில் வலுவடைய தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் முதல் சுற்று பருவமழையினுடைய இன்றைய நிலையிலான மழை வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டங்களில் வலுவுடன் ஏற்படலாம், அதாவது முற்பகல் வாக்கில், பிற்பகல் வாக்கில், மாலை இரவு நேரங்களில் வானிலை நகர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்பவைகள் பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. குமரிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் என வளிமண்டல மேலடுக்கில் பறந்து நீடிக்கிறது மேலடுக்கு சுழற்சி. அதே நிலையில் தென்னிலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் லட்சத்தீவுகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் இரு பகுதிகளிலுமே நிலப்பகுதி, அதாவது கடல் பகுதி சார்ந்த குறைவழுத்தம் வலுவடைந்து வருகிறது. அரபிக்கடல் குறைவழுத்தத்தை பொறுத்தவரை அது அடுத்த கட்டத்தில் அது வலுவடைய தொடங்கும் நாளை முதல். தென்மேற்கு வங்கக்கடல் சுழற்சி குறைவழுத்த நிலை தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடும். ஏன்னா அந்தமான் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் ஒட்டி அடுத்த நிலையில் குறைவழுத்தம் வலுவடைந்து வரக்கூடிய நிலையிலும் தென்சீனக்கடல் வரவு அதனை மேலும் வலுப்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையிலும் தென்மேற்கு வங்கக்கடல் சார்ந்து நீடிக்கக்கூடிய அந்த குறைவழுத்தமானது இதே நிலையில் வரக்கூடிய 2 முதல் 3 தினங்களுக்கு நீடிக்கக்கூடும். எனவே அடுத்த நிலையில் அரபிக்கடல் நிகழ்வு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் குறைவழுத்த நிலைகள் சார்ந்து மழைப்பொழிவு தமிழகத்தில் விரிவடையும், வலுவடையும். இன்றைய நிலையில் முதற்கட்டமாக இந்த காலை முதலே வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த உள் மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் தென் கடைகோடி மாவட்டங்கள் என மழைப்பொழிவு இன்று காலை முதலே வடகிழக்கில் இருந்து பரவலாகும். கிழக்கு மற்றும் வடகிழக்கில் இருந்து மழைப்பொழிவானது பரவலாகும். கடலோர மாவட்டங்களில், வடகடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் சற்று கனமழை பொழிவையும், இதே போல கடலோர டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவையும், ஒரு சில உள்பகுதிகளில் சற்று கனமழை பொழிவையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல தென் கடலோர மாவட்டங்களில் முதல் கட்டமாக மிதமான மழைப்பொழிவாக ஆங்காங்கே ஏற்பட்டு பின்னர் இம்மாவட்டங்கள் சார்ந்த உள்பகுதிகளில் மழை பரவலாகும், சற்று வலுவடையும். தென் கடைகோடி மாவட்டங்களிலும் இன்று முற்பகல் அல்லது பிற்பகல் வாக்கில் மழைப்பொழிவு சற்று வலுவுடன் பரப்பில் அதிகரித்து காணப்படும். மேற்கு மற்றும் மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று பிற்பகலுக்கு பிந்தைய மாலை இரவு நேரங்களில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே ஏற்படக்கூடும். அதே போலதான் வடக்கு உள் மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி, தருமபுரி வரை, வடக்கு உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் வரை கூட இன்றைய நிலையில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மத்திய மற்றும் தெற்கு பகுதிகள், அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் இம்மாவட்டங்கள் சார்ந்தும் இன்று பிற்பகல் வாக்கில் அல்லது பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மழைக்கான வாய்ப்புகள் திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் இம்மாவட்டங்கள் சார்ந்து மழை வாய்ப்புகள் இருக்கின்றன. முற்பகலிலே கூட திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில், தெற்கு பகுதிகளில் வாய்ப்புகள் ஏற்படலாம், மழை வாய்ப்புகள் ஏற்படலாம். அதே போலதான் புதுக்கோட்டை, திண்டுக்கல் இம்மாவட்டங்களுடைய மத்திய, கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் வரை இன்று மழைப்பொழிவு நீட்சியடைய வாய்ப்புகள் இருக்கிறது. தேனி மாவட்டத்திலும் இன்றைய நிலையில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை சற்று வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகள் இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் ஏற்படக்கூடும். ஓரிரு இடங்களில்
கனமழை முதல் மிக கனமழைக்கு கூட வாய்ப்புகள் ஏற்படலாம் ஓரிரு இடங்கள்ல. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி இந்த மாவட்டங்களிலும் இன்றைய நிலையில் மழை பரவலாகும். இன்று முற்பகலுக்கு பிந்தைய நிலையில் பரவலாகும். தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கிழக்கு மேற்கு பகுதிகள் இங்கெல்லாம். கடலோர பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. குமரி, நெல்லை மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளில். அதே போலதான் ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் இன்றைய நிலையில் ஓரளவிற்கு நல்ல மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. டெல்டா கடலோர பகுதிகளில் சற்று வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். மேலும் இந்த டெல்டா கடலோர பகுதிகளை விட உள்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு கூட ஒரு இடங்களில் வாய்ப்புகள் இன்றைய நிலையில் ஏற்படக்கூடும். அது புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் சார்ந்த கடலோர பகுதிகளில் இன்று முற்பகல் வாக்கில் முதற்கட்ட மழைப்பொழிவு ஏற்பட்டு இரண்டாம் கட்ட மழைப்பொழிவு சற்று வலுவான மழைப்பொழிவாக கடலோர பகுதிகளிலும் ஏற்படும். உள்பகுதிகளில் மேலும் காற்று குவிதல் வலுவடைந்து கனமழைக்கு வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். இது இன்றைய நிலையிலான மழை வாய்ப்புகளாக நாம் எதிர்பார்ப்பது. இந்த மழைப்பொழிவு நாளைய நிலையில் சற்று மாறுதலுக்கு உள்ளாகும். இன்று மாலை இரவு நேரங்களில் மழைப்பொழிவினுடைய வீதம் பெரும்பாலும் கடலோர மாவட்டங்களில் குறையும். உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் சற்றே நீடித்து இரவு நள்ளிரவு வாக்கில் மழைப்பொழிவுடைய தீவிரம் உள் மாவட்டங்களிலும் குறையும். ஏன்னா வானிலை அடுத்த நிலையில் மாறுகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் குறைவழுத்த நிலை தனித்து பிரிந்து தனி நிலையாக நீடிக்கப் போகிறது. தென்கிழக்கு அரபிக்கடல் அந்த குறைவழுத்தம் மற்றும் மேலடுக்கு சுழற்சியுடன் இணைந்த அந்த குறைவழுத்தமானது ஒரு தனித்த காற்று சுழற்சியாக வலுவடைய இருக்கிறது. அது அடுத்த நிலையில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய இருக்கிறது. இதெல்லாம் அடுத்த 48 மணி நேரங்களில் நடைபெறப் போகிறது. எனவே இன்று மாலை தொடங்கி அத்தகைய மாற்றங்கள் வானிலையில் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மழை வாய்ப்புகள் இன்று மாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களிலோ இரவு நள்ளிரவு நேரங்களில் உள் மாவட்டங்களிலும் குறையும். மழை வாய்ப்புகள் குறையும். மழை பொழிவு ஏற்படுவதற்கான இந்த வாய்ப்புகள் குறையும். அதே போல பனிப்பொழிவினுடைய தாக்கம் உள் மாவட்டங்களில் சற்று வலுவடையும். கடலோர பகுதிகளிலும் கூட பனிப்பொழிவு இரவு நேர பனிப்பொழிவு அதிகரித்து காலை நேரத்தில் மீண்டும் மழைப்பொழிவு தொடங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வெப்பம் உயர வளிமண்டல ஈரப்பதம் மிகையாகி பனிப்பொழிவுக்கு காரணமான குளிரலை வளிமண்டல ஈரப்பதத்துடன் இணைந்து மேகங்களை உருவாக்கி மழைப்பொழிவை மீண்டும் தீவிரப்படுத்தும். இதுதான் நாளைய நகர்வு. இந்த நகர்வு நாளை முழுவதுமே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் அநேக மாவட்டங்களில் இருக்கிறது. கடலோர மாவட்டங்களில் மீண்டும் இன்றைய நிலையிலேயே சற்று வலுவுடன் ஏற்பட தொடங்கி உள் மாவட்டங்களில் கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடும். நாளைய நிலையில் இந்த மழை வாய்ப்புகள் நாளை 18, 19 வரை சற்று வலுவுடன் பரவலாக தமிழகத்தில் நீடித்து 20, 21 தேதிகளில் பரப்பில் குறைய தொடங்கும். இந்த சுற்றின் மழைப்பொழிவு பரப்பில் குறைய தொடங்கும். கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து நீடிக்கும். உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் உள் மாவட்டங்களை பொறுத்தவரை பரப்பில் குறையும். ஆக இந்த முதல் சுற்று பருவமழை 19, 20 இந்த தேதிகள் 21 வரை கூட நீடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் பரப்பில் குறைந்து நீடிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. அரபிக்கடல் சுழற்சி வலுவடைந்து மேற்கு நோக்கி நகரத் தொடங்கிவிட தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் என குறைவழுத்த நிலைகள் நீட்சியடைய அடுத்த சுற்று மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்பட தொடங்கும். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி, முந்தைய விளக்கங்களில் குறிப்பிட்டது மாதிரி 22ஆம் தேதி முதல் 2ஆம் சுற்று மழைப்பொழிவு தென்மேற்கு தென்கிழக்கு வங்கக்கடல் குறைவழுத்த நிலைகளால் மேலும் அந்த குறைவழுத்த நிலை வலுவடையக்கூடிய சூழல்ல அவற்றின் நகர்வுகள் தமிழகத்தின் மழை வாய்ப்புகளை தீர்மானிக்கும். 2ஆம் சுற்று மழைப்பொழிவை பொறுத்தவரை முதல் கட்டத்தில் அது கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய
அனைத்து மாவட்டங்களிலுமே மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைவாக நீடித்து, அதாவது ஓரிரு நாட்கள் 22, 23 அந்த தேதிகள் அல்லது 24 வரை கூட அடுத்த நிலையில் அந்த குறைவழுத்த நிலை வலுப்பற்று ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என வலுப்பெறக்கூடிய நிலையில் மழைப்பொழிவினுடைய பரப்பளவு சுருங்கும். அதை சுருங்கக்கூடிய அந்த பரப்பளவில் மழைப்பொழிவு வலுவடையும். அதே மாதிரி தான் அடுத்த நிலையும் ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடிய நிலையில் மேலும் பரப்பில் மழைப்பொழிவு சுருங்கும், மேலும் வலுவடையும். அதே மாதிரி தான் ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பரப்பில் மேலும் சுருங்கும், மழைப்பொழிவு தீவிரமடையும், வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் மழைப்பொழிவாக மாறும். அடுத்த நிலையில் புயல் என்ற நிலைக்கு நாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வு வலுவடையுமா என்பது சந்தேகமே. அந்த அளவிற்கு வலுவடையாது என்பதே நமது எதிர்பார்ப்பாக உள்ளது. இருப்பினும் உயரழுத்த மாறுபாடுகள் இந்த நிகழ்வினுடைய நகர்வுகளை மாறுபடுத்தினால், நாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த வரைபடத்தில் காட்டியிருக்கக்கூடிய இந்த நகர்வுகளை மாறுபடுத்தினால் அது புயலாக மாறும். அல்லது நாம் வரைபடத்தில் இந்த காணொலியில் காட்டக்கூடிய வரைபடத்தில் நீடிக்கக்கூடிய இந்த நகர்வுகள் தொடருமானால் இது ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் கரை ஒட்டி நகர வாய்ப்புகள் ஏற்பட்டு இந்த மாவட்டங்களில் 2ஆம் சுற்று மழைப்பொழிவு தீவிரமடையலாம். இதுதான் நாம் எதிர்பார்க்கும் தற்போதைய நகர்வாக உள்ளது. வானிலை என்பது மாற்றங்களுக்கு உள்ளானது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றொரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.